Hi guys, welcome to Switchly சமையல். எல்லாரும் கண்டிப்பா சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கான vlog பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு மதியம் ஒரு லஞ்ச் அதுக்கு அப்புறம் சின்னதா கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் வீடியோ. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏர்லி மார்னிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒரு ட்ரிங்க் தான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதே நீங்க வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நெல்லிக்காய் பட்டை அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் லெமன் போட்டு தேன் சேர்த்து அப்படியே நம்ம வந்து கலக்கி குடித்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் மாதிரி நல்லாயிருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 8 மணி அளவில் வந்து நான் ஒரு ஷேக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். காலை பிரேக்ஃபாஸ்ட்டே வந்துட்டு இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அவகோடாவும் பனானா அதுக்கப்புறம் ஆப்பிள் சேர்த்துருக்கேன். இதை முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து கிச்சன் க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக காலையிலே வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் நான் 12 மணிக்கே வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு ப்ரௌன் ரைஸ் நான் வாங்கிட்டேன். நான் அப்படியே இருந்துச்சு. சரி இன்றைக்கி வந்து நான் ப்ரௌன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரௌன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம எப்படி ஆஸ் யூஷுவல் எப்படி வெடிக்கிறோமோ அப்படி தான் வெடிக்க முடியும். ஏன்னா இது நம்மளுக்கு அதிகமாக சாப்பிட வராது. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் தோணும். அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஆப்டாக பார்த்தீங்கன்னா ஒரு துவையல். இது வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு துவையல். இந்த கொள்ளு துவையலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து அது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். தீயக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கும்போது எடுத்துடணும். அதுக்கப்புறம் அது வறுத்த முடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து உளுந்து கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து புளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதுவும் வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பெரிய பல்ல அளவுக்கு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியான துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சிக்க வேண்டியது தான். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து வெளியில் போயிட்டு வர வேலை இருந்தது. அதனால் வந்துட்டு கேமரா வந்து ஃபுல்லாக வந்து துவையல் எடுக்க முடியல. ஆனால் வந்துட்டு அரைச்சோன்னா இந்த மாதிரி தான் நைஸாக இருக்கும். ப்ரௌன் ரைஸ்க்கு கொஞ்சமாக வந்து துவையல் சேர்த்துட்டு அது கூட வந்து நான் பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு காம்பினேஷனாக எடுத்துகிட்டு தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நீங்கள் ரைஸு சாம்பார் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்க போகிறேன். ஆனால் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நம்மளோட ஒயிட் ரைஸோட கொஞ்சம் டிஃபராக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா வந்துட்டு நம்மளுக்கு பசிக்காது. நைட்டு வரைக்கும் பசிக்காது. அந்த மாதிரி நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால இன்றைக்கி நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை முடிக்கிறதுக்கே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு நைட்டாகவே ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு நம்ம வேக வேகமாக வந்து க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் vlog ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சரியாக வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணல. ஆனால் ஏற்கனவே கொஞ்சம் க்ளீனிங்காக தான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நடுவில் வந்துட்டு அந்த கொஞ்சம் வீடெலாம் க்ளீன் பண்ணாங்க. அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய டஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா வந்து சான்ஸ். ஏன்னா க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு டக்குன்னு க்ளீன் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து அழுக்கும் தெரியாது. இது கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிளாக் கவுண்டர் டாப் வந்து இருந்துச்சு அப்படின்னா. அதனால் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணது தான். இருந்தாலும் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் மறுபடியும் நான் வந்து பண்ணி வச்சுட்டேன். அதையும் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இது எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஃபுல்லாக வந்து பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு பண்ணது. அதனால உள்ளே இருக்கிற எதுவுமே நான் பெருசாக க்ளீன் பண்ணலை.
ஏன்னா வந்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எதுவும் பெருசாக க்ளீன் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து சரஸ்வதி பூஜைக்கு எல்லாமே வந்து மாற்றிட்டு அதை நல்லா வந்து விளக்கி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு இது கொஞ்சம் டஸ்ட்டு படணுன்றதுக்காக அது மட்டும் நான் பண்ணியிருந்தேன். இந்த செராமிக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நைட் குடிக்கிற ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் இருக்கும். அதில் வந்துட்டு தனியா பவுடரும் வெந்தய பவுடரும் நல்லா வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது நைட்டு வந்து சுடுதலில் குடித்தோன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு ஒன்றில் வந்து பெப்பரும் ஒன்றில் வந்துட்டு சுக்கு பொடியும் வச்சுருக்கேன். அது இன்னொன்றுத்தில் செராமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தனியா பொடியும் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு வந்துட்டு முடிச்சாச்சு. நான் வந்து பிளான்ட் வந்துட்டு ஆரம்பித்ததே வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணும்போது தான். ஏன்னா அப்போ நான் வந்து வச்சது, அதுக்கப்புறம் நான் எதுவுமே பெருசாக க்ளீன் பண்ணல. கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு நான் வாடி இருக்கிறது மட்டும் மாற்றி பண்ணியிருந்தேன். சரி இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸஸையும் நல்லா விளக்கிட்டு ஏற்கனவே நல்லா வளர்ந்துருக்கிற அந்த செடி கொஞ்சம் கட் பண்ணி இதில் நான் வந்து சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் இந்த மாதிரி வாடிச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் தனியாக வந்து ஒரு மணி பிளான்ட் செடி வந்து வச்சுருந்தேன். அது நல்லா வளர்ந்து வந்துச்சு. அதனால் அதை வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு இது எல்லாமே வந்து குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து நான் சேர்த்துட்டேன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ரூட் வர ஆரம்பிச்சதுன்னா அது கொஞ்சம் பெருசாக நம்ம வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக டக்குன்னு வந்து நல்லா வளர்ந்து வரும். அதை நம்ம வந்துட்டு அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து அந்த இலையெல்லாம் வந்துட்டு கருப்பாக வந்து வாடி போயிடும். முடிஞ்ச வரை எல்லாமே செப்பரேட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இதுலேருந்து வர ரூட்டை தான் வந்துட்டு நான் மறுபடியும் மாற்றி வேறு யாராவது அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ரூட் நிறையா வந்துடுச்சுன்னா இது வந்துட்டு மாற்றி வேறு பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மண்ணில் வைக்கிறத விட இந்த மாதிரி மணி பிளான்ட் மட்டும் சொல்கிறேன். மண்ணில் வைக்கிறது நல்லதா இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் வைக்கிறது நல்லதான்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியல. உங்களுக்கு எது வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கின பிளான்ட்லேயே ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இது தான். எனக்கு இது வைக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது கொஞ்சம் நல்லா படர்ந்து வரும். இது வந்துட்டு நல்லா ரூட் வந்துச்சுன்னா இதையும் வந்து நம்ம மாற்றி வைக்கணும். இது நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா நம்ம கிச்சனில் வைக்கிறோம். பட் நல்லா ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து கசைஞ்சி நம்ம மூக்கில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே வந்து ஸ்மெல்லு வராது. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாவெண்டர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்ததான் இந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் மட்டும் இன்றைக்கி வாங்கி நான் அதையும் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த கிச்சனில் இருக்கிற டப்பா போக மீதி எல்லாமே நான் இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான். கொஞ்சமாக வந்து சில்வர்லேயும் வச்சுருக்கேன். அதனால் சில்வருக்கு இருக்கிறத மட்டும் இருக்க வச்சுட்டு மேலே பிளாஸ்டிக்கில் இருக்கிறத எல்லாமே கிளாஸில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வேணுன்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஓகே தான். பட் வந்து பேக்கிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே வந்து கிளாஸஸ் உடையவே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நான் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர், அதாவது 1 கிலோ வந்துட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.